Welcome to TUTORFLICKS. Hi teachers, இன்னைக்கு நம்ம ORல பார்க்க போறது integer programming problem. ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து linear programming problemனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, டெசிஷன் வேரியபிள்ஸ் தான் நமக்கு வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா அதை நம்ம இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னு பார்த்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டார்டிங் கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன். அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸும், இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அது நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ அதை பற்றியும் இந்த கிளாஸில் பார்த்துடலாம். ஸோ ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இருக்குது, அதில் வந்துட்டு டெசிஷன் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூவாக வந்து நம்ம அஸ்யூம் பண்ணுவோம். ஓகேவா, ஆக்சுவலாக அதில் இருக்காது, பட் நம்ம அதை என்ன பண்ணணும், அஸ்யூம் பண்ணணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னா இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்ற மெத்தட். ஓகேவா, ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பியோர் இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், அதாவது எல்லா டெசிஷன் வேரியபிளுமே நம்ம வந்து இன்டீஜர்ஸாக வந்து அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை பியோர் ஐபிபின்னு சொல்லுவோம். இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ஐபிபின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்கிறோம். மிக்ஸ்டு ஐபிபின்னா கொஞ்சம் வேரியபிள்ஸ் மட்டும், கொஞ்சம் டெசிஷன் வேரியபிள்ஸை மட்டும் நம்ம அஸ்யூம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஐபிபின்னு சொல்லுவோம். 0-1 ஐபிபினா என்ன அப்படின்னா எல்லா டெசிஷன் வேரியபிளையுமே நம்ம 0 இல்லைன்னா 1 இந்த 2 நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒன்றை தான் மாற்றி மாற்றி அஸ்யூம் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இது பேர் வந்து 0-1 ஐபிபி. ஓகே, இதை வந்து நம்ம 4 மெத்தடில் வந்துட்டு சால்வ் பண்ணுறோம். ஒன்று வந்து கெனோரிஸ் கட்டிங் பிளேன் மெத்தட், இன்னொன்று பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட், பலாஸ் அடிட்டிவ் மெத்தட், ஜென்ரலைஸ்டு பெனல்டி ஃபண்ட் மெத்தட். ஓகேவா, ஸோ இதில் இந்த செகண்ட் மெத்தட் தான் வந்துட்டு நமக்கு சிலபஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரிமார்க்ஸ் பார்த்துடலாம். பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் பற்றி தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ரீஜன் இருக்கும் இல்லையா, நம்மளோட பவுண்டட் ரீஜன். இப்போ கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னா நம்ம இப்படி ஒரு கிராஃப் போடுறோம் அப்படின்னா இந்த காமன் ரீஜியனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்மளோட ஃபீஸிபிள் ரீஜியன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீஜியனுக்குள்ளே நமக்கு வந்துட்டு அந்த வேரியபிள்ஸ் வந்து நமக்கு இன்டீஜர்ஸாக கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்டீஜர்ஸாக மாற்றுறதுக்காக அந்த ரீஜியனை வந்து 2 பார்ட்டாக நம்ம பிரிப்போம். ஓகேவா, அந்த ப்ராப்ளமை நம்ம பார்ட் 1 பார்ட் 2ன்னு பிரித்து சால்வ் பண்ணுவோம். அதுதான் பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட். ஸோ ஸ்மாலர் பார்ட்ஸாக அதை வந்து நம்ம பிரித்து ஆப்டிமம் சொல்யூஷன் வர வரைக்கும் நம்ம அதை வந்து பிரித்து கண்டுபிடிப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் வந்துட்டு இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ரீசெண்டாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட ஒரு மேம் கேட்டிருந்தாங்க. அதாவது ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளமில் நமக்கு என்ன பண்ணணும், இப்போ ஏபிசிடின்னு இருக்குன்னா இவங்க வந்து இந்த 4 டெஸ்டினேஷனுக்கு போகணும், 4 டெஸ்டினேஷனுக்கு ஒரு தடவை தான் போகணும், போய் முடிச்சுட்டு கடைசியாக எகெயின் அவரோட ஸ்டார்டிங் பிளேஸ்க்கே அவர் வரணும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு சீக்வன்ஷியல் ஆர்டர் வரணும். பட் இன்கேஸ் இது வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோவில் 0க்கு அடுத்ததான் என்ன மினிமம் நம்பர் இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த மினிமம் நம்பரை 0ன்னு அஸ்யூம் பண்ணி நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கும் ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன மெத்தடில் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தடில் போகணும். ஓகேவா, பட் அது நமக்கு தேவை கிடையாது. ட்ராவலிங் சேல்ஸ்மேன்லாம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம புக்கில் இருக்கிற ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் தான். கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு ஒரு 3 பேஜ் 4 பேஜுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தடை வந்துட்டு தியரட்டிக்கலாக எழுதியிருக்கிறேன். நீங்கள் எடுத்தோடனே தியரட்டிக்கலாக பார்க்க வேணாம். நான் ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதை வந்து நான் சொல்லி தந்துடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் தியரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, சரி. இப்போது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தடை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக என்ன பண்ணணும், ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற ப்ராப்ளமை நம்ம வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஓகேவா, சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணும். அந்த சிஜே மைனஸ் இஜே வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்ல அந்த டேபிள் போட்டு, அந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணுவோம். பட் இன்கேஸ் நம்மளோட கொஸ்டினில் x1 x2 இல்லைனா xy இந்த மாதிரி 2 டெசிஷன் வேரியபிள் தான் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக என்ன பண்ணலான்னா கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நமக்கு ஆக்சுவலாக புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறது தான் அதோட ப்ரொசீஜர், அதுதான் ஸ்டெப் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. பட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை வந்துட்டு
சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணாலும் கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு கண்டிப்பாக சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா அந்த ரெண்டில் நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலுமே உங்களுக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லேயும் கிராஃபிக்கல் மெத்தட்லேயும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கூட சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஒரு கொஷின் கொடுத்துருக்குறாங்க, டேபிள் போடுறதுக்கு நமக்கு லேட் ஆகுதுன்னா ஆப்வியஸாக நம்ம வந்துட்டு கிராஃபிக்கல் மெத்தட் போகலாம், ஏன்னா சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? இதை வந்துட்டு புக்கில் எங்கேயுமே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு வந்து தெரியாது. நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி தான் வந்துட்டு எனக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் கிளாஸ் வந்து எடுத்தாங்க. அவர் தான் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்கள நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மிஸ்டேக் நான் பண்ணும்போது சொன்னாங்க, அந்த கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் ஆன்சர் எப்படி மாறிச்சு, ஒரே கொஷின் தானே அப்படின்ட்டு. நான் அந்த டைமில் வந்துட்டு வேறு மெத்தட்னு சொன்னதுக்கு அப்போ தான் வந்து அவர் இந்த மாதிரி சொன்னார், அந்த ரெண்டுக்குமே எப்பயுமே சேம் ஆன்சர் தான் வரும், மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த ரெண்டு மெத்தடுக்கும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். உங்களுக்கும் அது பயமாக இருக்குது, சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் கேட்டு கிராஃபிக்கலில் போட்டு ஆன்சர் தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ வரைக்கும் சிம்ப்ளெக்ஸில் ட்ரை பண்ண ப்ராப்ளம்லாம் கிராஃபிக்கல் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போகலாமா? ஸோ நமக்கு இப்போ ஒரு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. சப்ஜெக்ட் டு தி கன்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2x1 + 4x2 <= 25, x1 <= 8, 2x2 <= 10. இதில் x1 x2 ரெண்டுமே இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. x1 x2 ≥ 0 நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸும் கொடுத்துட்டாங்க நமக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா x1 x2ன்னு ரெண்டு தானே இருக்குது. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். கிராஃபிக்கல் மெத்தடுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு x1 = 0ன்னு போட்டால் x2க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அடுத்தது x2 = 0ன்னு போட்டால் x1 ஒரு வேல்யூ கிடைக்கும். இங்கே நமக்கு இருக்கிறதே x1 <= 8 தான். ஸோ x1 = 8ன்னு எழுதிட்டு x2 = 0ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே 2x2 = 10, அப்போ x2 = நமக்கு 5 கிடைக்கும். x1 வந்து இங்கே வந்து 0. ஓகேவா? ஸோ அதை தான் எழுதியிருக்கிறேன். நம்ம வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் x1 0 போட்டு x2 வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம், x2 0 போட்டு x1 வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கிறோம், அதோட பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கு தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் வேல்யூஸ் எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் வரையலாமா? ஸோ நான் ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ். ஏன்னா கிராஃபிக்கல் மெத்தட் ஆல்ரெடி பார்த்ததுனால நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன 0,6.25 அதை இங்கே மார்க் பண்ணியாச்சு. 12.5, 0 இங்கே மார்க் பண்ணியாச்சு. அந்த ரெண்டுக்கும் லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 8,0, ஸோ 8,0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னது 0,5, 0,5வும் போட்டாச்சு. இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு அந்தந்த ஈக்குவேஷனுக்கு. ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே என்னவாக தான் இருக்குது, <= தான் இருக்குது. ஸோ நமக்கு இது எல்லாமே இந்த <= தான் வரும் இல்லையா? <= சிம்பிள் கொடுத்துருக்கறனால நமக்கு இதுக்கு கீழே இருக்கிறது தான் நம்மளோட க்ளோஸ்டு ரீஜியனாக இருக்கும். இதில் நமக்கு தேவையான ரீஜியனுங்கிறது என்னது, ஃபீஸிபிள் ரீஜியனுங்கிறது இந்த 3 ஈக்குவேஷனுக்கும் காமனாக இருக்கிற ஏரியாஸ் தான் நமக்கு என்னது, 3 ஈக்குவேஷனுக்கும் காமனாக வர இந்த ரீஜியன் தான் நம்மளோட ஃபீஸிபிள் ரீஜியன். ஸோ நான் அதை தான் வந்து கொஞ்சம் ஹைலைட்டர் வச்சு கலர் பண்ணி காமிச்சிருக்கேன். சரி, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாமா? இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இப்போ இந்த 4 பாயிண்ட்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்டு தான் நமக்கு ஆப்டிமல் சொல்யூஷனாக இருக்கும். இது என்னது, இதை வந்து இப்போ ஏ எடுத்துக்கலாம். ஏ வந்துட்டு ஆல்வேஸ் 0,0, இங்கே பிக்கு 8,0, இங்கே சியும் டியும் நமக்கு இப்போதைக்கு தெரியாது, இ வேணா 0,5. ஸோ சி ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் எடுக்கணும். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் 2x1 + 4x2 = 25. இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன, இங்கே இன்டர்செக்ட் ஆகிறது x1 = 8. ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்ம டேரெக்டாக x1 வேல்யூ இங்கே கொடுத்துடலாம். இல்லை இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடுறதுனாலும் போடலாம் நம்மளோட சொல்யூஷன் மெத்தடில். பட் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதே x1 டேரெக்டாக 8ன்னு கொடுத்துருக்குறங்காட்டி x1க்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 8 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா x2 = 2.25ன்னு கிடைக்குது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும், டி பாயிண்ட்டுக்கு இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம எழுதி சால்வ் பண்ணுறோம். ஸோ இங்கே 2x2 = 10 அப்படின்னா x2 = 5ன்னு கிடைக்கும். அந்த x2வை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x1 வேல்யூ நமக்கு 2.5 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு
A, B, C, D, E 5 வேல்யூவும் தெரியும். இப்போ அந்த 5 வேல்யூவும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நார்மலாக கிராஃபிக்கல் மெத்தடே தான். ஓகேவா, இப்போ வரைக்கும் நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் தான் போட்டுட்ருக்குறோம். பிரான்ச் அண்ட் பவுண்டுக்கு இன்னும் போகலை. ஸோ நம்ம கொஸ்டின் வந்து மேக்ஸிமைஸ் இசட். ஸோ இதில் எதுக்கு வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 35.25 சிக்கு தான் வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கிது. ஸோ இந்த சி தான் வந்துட்டு நமக்கு சொல்யூஷனாக இருக்க முடியும். பட் இங்கே என்ன அப்படின்னா சின்ற பாயிண்ட் 8,2.25 8ங்கிறது ஒரு இன்டீஜர். பட் 2.25ங்கிறது நமக்கு ஒரு இன்டீஜராக கிடையாது. இன்டீஜர்னாலே நமக்கு என்னது, தமிழில் முழுக்கல்னு சொல்லுவோம். ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் வரணும். -∞ +∞ வரைக்கும் நமக்கு ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் வரணும். இந்த மாதிரி டெசிமல்ஸ் வரக்கூடாது. அதுக்கு தான் இதுக்கு பேர் இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகேவா, இப்போ இந்த டெசிமல் இருக்கிறத நம்ம இன்டீஜராக மாற்றணும். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட். ஸோ நான் இந்த மெத்தடில் என்ன சொன்னேன், நம்மளோட ரீஜியனை நம்ம என்ன பண்ணணும், 2 சப் ப்ராப்ளமாக பிரிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிவன் கொஸ்டினை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா, சப் ப்ராப்ளம் 1 சப் ப்ராப்ளம் 2ன்னு போட்டு கிவன் கொஸ்டினை அப்படியே எழுதிக்கோங்க. ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் சேர்ந்து வரும். அது என்ன அப்படின்னா இங்கே நமக்கு எது வந்துட்டு இன்டீஜராக இல்லாமல் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே வந்து நமக்கு 2.25 தான் இன்டீஜர் கிடையாது இல்லையா. இப்போ இது எதுக்கு நடுவில் வரும், 2க்கும் 3க்கும் நடுவில் தான் 2.25 வரும். ஓகேவா, ஸோ இந்த பக்கமாக போச்சுன்னா அது என்ன ஆகும், குறைஞ்சிட்டே போகும். ஸோ <= சிம்பிள். இந்த பக்கமாக போச்சுன்னா என்ன ஆகும், 3, 4, 5ன்னு அதிகமாகிட்டே போகும். ஸோ <= சிம்பிள். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், x2 <= 2, x2 <= 2. ஓகேவா, x2 <= 2 ஒரு ப்ராப்ளமாகவும் x2 <= 3 இன்னொரு ப்ராப்ளமாகவும் எழுதிக்கிறோம். ஓகேவா, இதுக்கு பேர் தான் சப் ப்ராப்ளமாக பிரிக்கிறது அப்படின்றது. ஓகே, கிவன் கொஸ்டின் அப்படியே எழுதுகிறோம். இந்த x2 மட்டும்தான் நமக்கு என்னவா இருக்குது, இன்டீஜராக இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த x2வை நம்ம என்ன பண்ணுறோம், எந்த 2 நம்பருக்கு நடுவில் வருதுன்னு பார்க்குறோம். இப்போ 2.25ங்கிறது 2க்கும் 3க்கும் நடுவில் வருது. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா 2, 1, 0ன்னு குறைஞ்சிட்டே போகும். ஸோ <= சிம்பிள். இங்கே போனால் 3, 4, 5ன்னு அதிகமாகிட்டே போகும். ஸோ <= சிம்பிள் போட்டுட்டு நம்ம அந்த 2வையும் 3வையும் எழுதியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த சப் ப்ராப்ளம் 1 அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனுக்கும் நமக்கு ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் தெரியும் இல்லையா. இந்த டயக்ராம் தான் அப்படியே வரும். ஸோ நான் அதை மட்டும் வரைஞ்சிக்கிறேன். அந்த டயக்ராம் அப்படியே வரும். அடிஷ்னலாக இங்கே என்ன இருக்குது, x2 <= 2ன்னு இருக்குது. அப்போ x2 = 2ன்னு எழுதலாமா, x1 = 0ன்னு போடுவோம். 0,2ன்னு ஒரு பாயிண்ட் வரும். ஸோ நம்ம அதை மார்க் பண்ணிக்கிறோம். 0,2 மார்க் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு பவுண்டட் ரீஜியன் என்னவா இருக்கும், இங்கே வந்துட்டு இந்த எல்லா பாயிண்ட்ஸுக்கும் காமனாக <= இருக்கிறது நமக்கு வந்து இந்த ரீஜியனுங்கிறதுனால இதை ஷேட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே இப்போ 0,2க்கு நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, 0,2க்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். அப்போது இதுக்கும் <= இருக்கிறதுனால இந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு காமன் ரீஜியனாக இருக்கும், இந்த ஏரியா வராது. ஓகேவா, புரியுதா, நம்ம நார்மல் கிராஃபிக்கல் மெத்தட் தான். நமக்கு இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே காமன் ரீஜியனாக இருக்குது இந்த 0,2 போட்டதுனால. புரிஞ்சுதா, அதை தான் வந்துட்டு அங்கே வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கிறேன். அந்த 0,2 போட்டதுக்கப்புறமா நமக்கு இந்த ஏரியா மட்டும்தான் பவுண்டட் ரீஜியனாக இருக்குது. இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸும் எழுதலாமா, இங்கே ஏக்கு 0,0, இங்கே 8,0, இங்கே என்ன வரும், இங்கேருந்து போனால் 8, இங்கே 2க்கு நேராக வருது. ஸோ 8,2, டிக்கு என்ன வேல்யூ 0,2. ஸோ இப்போ இந்த 4 வேல்யூவும் நம்மளோட அந்த மேக்ஸிமைசேஷன் இசட்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹையஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு சிக்கு தான் கிடைக்கிது. என்ன கிடைக்கிது, மேக்ஸிமம் அட் 8,2ல் கிடைக்கிது. ஓகேவா, நம்மளோட அந்த 2.25ங்கிற இன்டீஜரு 2வா நமக்கு மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ இங்கே என்னது 8ம் இன்டீஜர் 2ம் இன்டீஜர். ஸோ இப்படி ரெண்டுமே இன்டீஜராக கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம இங்கேயே இந்த ப்ராப்ளமை முடிச்சுக்கலாம். இதுதான் வந்துட்டு சொல்யூஷன். இன்கேஸ் இதுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் ப்ராப்ளம்க்கு அதே மெத்தட் யூஸ் பண்ணணும். அவ்வளோ பெருசு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. இந்த மெத்தட்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் நீங்கள் மாற்றுறீங்க, மீதியெல்லாம் நம்மளோட கிராஃபிக்கல் மெத்தடே தான்.
ஸோ தியரி பார்ட் பாருங்கள். The concept is to divide the entire feasible solution space of LPP into smaller parts called subproblems and then search each of them for an optimal solution. கொடுத்துருக்கிற feasible solution நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்பேஸை ரெண்டாக பிரிக்கிறோம், 2 சப்ப்ராப்ளமாக பிரிச்சுட்டு ஆப்டிமல் சொல்யூஷன் அதிலிருந்து நம்ம சர்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு we solve the given LPP by using simplex method. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் தான். பட் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்கும் கிராஃபிக்கல் மெத்தடுக்கும் சேம் ஆன்சர் வரும்ன்றதுனால தான் அண்ட் ஈஸி ப்ராசஸ்ங்கிறதுனால தான் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயே நமக்கு வந்துட்டு இந்த மெத்தடுக்கு கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா இதில் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும், நம்ம ப்ராப்ளமாக போடும்போது கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் த சொல்யூஷன் இஸ் நாட் அன் இன்டீஜர், obtain the value of z star by putting z star j in z star for all basis vectors xj. இன்கேஸ் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கல, அது ஒரு இன்டீஜராக வரலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த நான் இன்டீஜர் வேரியபிளை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதை நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ட் 2 சப்ப்ராப்ளம், 2 சப்ப்ராப்ளமாக சேஞ்ச் பண்ணுறோம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், நம்மளோட இந்த எக்ஸ்ஜே ஸ்டார் தான் நம்மளோட வேல்யூ. ஓகேவா, சரி. இப்போது நம்ம பார்த்த ப்ராப்ளம் வச்சே நான் சொல்கிறேன். இப்போ x2 2.25 இருந்தது இல்லையா. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், 2ன்னு போட்டுக்கிறோம், இங்கே 3ன்னு போட்டுக்கிறோம். இந்த 2வை xjன்னு எடுத்தோம்னா இந்த 3யை நம்ம என்னென்னு எடுக்கலாம், xj + 1ன்னு எடுக்கலாமா. இதோட 1 ஆட் பண்ணும்போது தானே நமக்கு 3 கிடைக்குது. அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. xj ≤ xj ஸ்டார் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா செகண்ட் ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணணும், இது கூட 1 ஆட் பண்ணி எழுதணும். இது <= இது <= அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு optimum solution of the 2 subproblems are integral, then the required solution is the one which gives larger values of z. இப்போ நமக்கு ரெண்டுக்குமே வந்துட்டு இன்டீஜர் வேல்யூ கிடைக்குது, ப்ராப்பராக கிடைக்குது அப்படின்னா எது வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட்னு பார்த்து நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா. பட் நமக்கு அந்த அளவுக்கு போக தேவையில்லை, இது ஸ்டேட்மெண்ட்காக கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ராப்ளம், அதாவது சப் ப்ராப்ளம் 1க்கு ஆன்சர் கிடைச்சாலே நம்ம அதோடு நிறுத்திக்கலாம், செகண்டுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. போனாலுமே நமக்கு அதே சொல்யூஷன் தான் கிடைக்கும். The optimum solution of one subproblem is integral and the other one has no feasible solution. The required solution is the same as that of the subproblem having integer valued solution. இப்போ எனக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நமக்கு ஸ்டேட்மெண்ட் படி 2 சப்ப்ராப்ளம் இருக்குது, ரெண்டுக்குமே ஆன்சர் கிடைக்குது, இந்த சப்ப்ராப்ளம்க்கும் ஆன்சர் கிடைக்குது, இதுக்கும் கிடைக்குது அப்படின்னா இந்த 2ல் எது மேக்ஸிமமோ அதுதான் வந்துட்டு வேல்யூ ஆஃப் இசட்னு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நமக்கு இது ஒரு ஸ்டாண்டர்ட் எல்பிபி மேக்ஸிமைஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குது, இன்னொன்றுக்கு வந்து ஃபீஸபிள் சொல்யூஷன் இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதுக்கு என்ன சொல்யூஷனோ அதே தான் இதுக்கும் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நோ ஃபீஸபிளாக இருக்குது அப்படின்றப்ப ஃபஸ்ட்டுக்கு என்ன ஆன்சரோ அதே தான் செகண்டுக்கும், ஸோ ஒரே ஆன்சர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு இன்டெக்ரலாக கிடைக்கிது, பட் அதர் வந்து இன்னொன்று வந்துட்டு நமக்கு கிடைக்கல, அது எகெயின் இன்டீஜராக வருது அப்படின்னா நமக்கு இன்டீஜராக எந்த சொல்யூஷன் கிடைக்குதோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு நான் இன்டீஜராக கிடைக்கிறது. இப்போ சப் ப்ராப்ளம் 1க்கு வந்துட்டு எனக்கு வந்து வேல்யூ கிடச்சிருச்சு, அதே மாதிரி சப் ப்ராப்ளம் 2க்கு நான் போடுறேன், அது வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி 2.25 3.5 இந்த மாதிரி இன்டீஜராக கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த சப் ப்ராப்ளம் 2வை அகெயின் என்ன பண்ண சொல்கிறாங்க, சப்ராப்ளம் 1 சப்ராப்ளம் 2ன்னு நம்மளை பிரிக்க சொல்கிறாங்க. ஓகேவா. பிரித்து ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் அந்த ப்ராசஸை நம்மளை திருப்பி பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸ் படி பார்த்தா நம்ம வந்து சப்ராப்ளம் 2க்குமே ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பட் நான் புக்கில் பார்த்தப்போ அது நீடு கிடையாது, சப்ராப்ளம் 1க்கு ஆன்சர் கிடைச்சிட்டாலே போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு கொஸ்டின் எது கேட்பாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. நான் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறது. எப்பயுமே ப்ராப்ளமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா தியரி பார்த்தா நம்மளுக்கு தியரி பார்ட் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு எப்பயுமே நான் எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். இப்போ ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டுமே போதும். ஓகேவா. ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நம்ம இன்னும் பார்க்கல, இதுக்குமே இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ நான் இதுக்குமே இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதிட்டு உங்களுக்கு கிளியராக அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஸோ
ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சில் அவ்வளோதான். இனி ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு, சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் அந்த மாதிரி ஒரு குட்டி டாபிக் நம்ம ஸ்கிப் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் சைட் பை சைடு கம்ப்ளீட் பண்ணலாம். அதோடு சேர்த்து நாளையிலேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு எஸ்சி குப்தாவோட புக், ஸ்டாண்டர்ட் புக்கு, அந்த புக்கோட PDF நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த புக்கோட பை லிங்க்கும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு புக்காக வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கோங்க. ஒரு 800 ருபீஸ் கிட்ட வரும். ஆனால் பட் ஒர்த். அந்த ஒரு புக் வாங்கினா போதும். இந்த யூனிட்டுக்கு 2-3 புக்கு வாங்குவோம் மற்ற யூனிட்ஸ்க்கெல்லாம். இதுக்கு அந்த ஒரு புக் போதும். ரொம்ப ஒர்த்தான புக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி ஃப்ரெஷ்ஷாக யூனிட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு வர்றீங்க. 4 கிளாஸ் 5 கிளாஸ் நல்லா பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் அப்படியே டல்லாகிடுறீங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போகிறது கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு 2 கிளாஸ்லேருந்து 3 கிளாஸ் வரைக்கும் எப்பயுமே நமக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம வந்துட்டு இந்த 11th 12th படித்ததோட கண்டினியூஷன் இருக்கும். ஓகேவா? அங்கே படித்த அந்த பேசிக்ஸை அப்படியே படிப்போம். இப்போ நாளைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாபிக் வந்துட்டு உங்களுக்கு மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அது வந்து நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். ஸ்கூல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே அரித்மெட்டிக், மீனு, மோடு, வேரியன்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். தமிழில் முகடு, சராசரி அந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த டாபிக்ன்றதுனால ஃபஸ்ட்டு 2-3 கிளாஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதை படித்த உடனே நமக்கு புரியும். திருப்பி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா தான் நம்ம காலேஜ் சிலபஸ்க்குள்ளே என்டர் ஆகும். அப்போ உங்களுக்கு எல்லாம் டல் அடிக்கிற மாதிரி ஆகுது. ஸோ அந்த இது இல்லாமல் இனிமேலாவது ஒரு யூனிட் எடுத்தீங்கன்னா கையோடு அதை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஓகேவா? சரி, நாளைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸில் பார்க்கலாம். OR அப்படியே நான் போட்டுறேன். ஓகேவா? சைட் பை சைட் போட்டுக்கலாம். 2 வீடியோவாக கூட ஒரு நாளைக்கு போட்டுக்கலாம். ORக்காக இனி ஒரு 4-5 நாள் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டான்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த வெயிட்டேஜ் அப்படி டாபிக்ஸ் இது. ஓகே, தேங்க்யூ.